தாய் தகப்பனை பராமரிக்காத ஒரு பெரிய பாவம் இதில் இருக்குது. இவங்களுக்கு தான் அடுத்த ஜென்மம் வரச்சில் ஈடேறவே முடியாது. வேலையை தகுதி அனுசரித்து கொடுக்காம உறவுகள் சொந்த பந்தங்கள் இப்படி நம்ம கொடுக்கும்போது ஒரு கர்மா அவங்க தலையில் பலமாக நல்லா படிச்சிருப்பாங்க, நல்ல அறிவு இருக்கும், வேலை அமையாது. அப்போது இவங்க என்ன பண்ணுனா சரியாகும் அப்படின்னா, சனியை கண்டு பயப்படுறது எதுக்குன்னா, எந்த வீட்டுக்கு வருகிறாரோ அவங்க ஜாதகத்தில் அந்த வீட்டினுடைய விஷயத்தை கட்டாயப்படுத்தி அதை செய்ய வைப்பார். ஆஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக நம்மளோட வாழ்க்கையில் ஒரு அப்டேட் இருக்கணும் அப்படின்னா நம்மளோட கெரியர் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ அப்படிப்பட்ட கெரியர் அதில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேத்துக்கு தெரியறதில்ல. ஸோ நம்ம எவ்வளோதான் ட்ரை பண்ணாலுமே ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாலுமே நம்மளுக்கு அந்த வேலை கிடைக்காது. கிடைக்கிற வேலையை நம்ம பண்ணிவிட்டு அதில் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது பெரிய கேள்விக்குறி தான். ஸோ இதுக்கு எல்லா காரணம் என்ன அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம இந்த எபிசோடில் பேச இருக்கோம். ஸோ எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட கெஸ்ட்டை முதல்ல இன்வைட் பண்ணிடலாம். நம்ம கூட இன்னைக்கு ஆஸ்ட்ரோ ராபின் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கெரியர், ஜாப். இப்போது நிறைய பேர் லே ஆஃப் எல்லாம் சந்திக்கிறாங்க. ஏன்னா இது காலமாக இப்போ ஐடி ஃபீல்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கவே ஜாப் அப்படிங்கிறது செக்யூர்டான ஜாப் அப்படின்னா இல்லை. ஸோ கவர்மெண்ட் ஜாப் நிறைய பேருக்கு கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா அதுவுமே இல்லை. ஒரு ஜாப் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியாகவே தான் இருக்குது. ஸோ இதுக்கு ஜாதக ரீதியாக என்ன ஆன்சர் இருக்குது சார்? பொதுவாக இந்த ஜாபை பூர்வ புண்ணியத்தில் தான் எடுப்பாங்க. அதாவது ஜனனி சென்ம சௌக்கியனாம் அப்படி ஆரம்பிக்கிறது, பதவி பூர்வ புண்ணியனாம் அப்படி எழுதி தான் லிக்கியதை ஜென்ம பத்திரிகா அப்படின்னு முடிப்பாங்க. அந்த ஒரு ஜாதகம் ஒரு தலையெழுத்தை எழுதுறதே பூர்வ புண்ணியத்தை அடிப்படையாக வச்சு தான் உன்னுடைய கர்மா பதவிகள், உன்னுடைய நல்ல வாழ்க்கைகள் எல்லாம் அமைஞ்சிருக்கு அப்படி சொல்லுவாங்க. இதில் அப்படி என்ன பூர்வ புண்ணியம் அப்படின்னு பார்த்தா இதில் 4 வகையான பூர்வ கர்மாக்களை சுமப்பாங்க. ஒன்று ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 3ஆம் வீடு, 6ஆம் வீடு, 10ஆம் வீடு, 11ஆம் வீடு, 4 பூர்வ புண்ணியங்கள் இதில் இருக்குது. பூர்வ புண்ணியமும் பூர்வ கர்மாவும், கர்மாவுன்னா தவறான செயல்களும் 4 வகையாக அதில் நம்மளை பாதிக்கும். இதை வச்சு இந்த 4 தான் பூமியில் தொழில் முன்னுக்கு கொண்டு போகிறது எல்லாமே இந்த 4 வீடு தான். இதில் 6ஆம் வீடு அப்படிங்கிறது தான் நம்ம அடுத்தவங்ககிட்ட வேலை பார்க்குறது. பெரிய படிப்பாளியாக இருப்போம், பிஹெச்டியெல்லாம் பண்ணியிருப்போம், ஆனால் சொந்தமாக பண்ண முடியாது, அடுத்தவங்ககிட்ட போய் வேலை பார்ப்போம். இந்த வேலையில் என்ன பண்ணியிருப்போம்னா, இதுக்கு முந்தின ஜென்மத்தில் ஒரு கம்பெனியில் வேலை ஒரு பெரிய பொசிஷனில் இருந்தால் அவங்களுக்கு சரியான தகுதிக்கு தகுந்தாற் போல் நம்ம வேலை கொடுக்காம சுயமதம், எங்கள் மதம், எங்கள் ஜாதி, எங்கள் குலம், எங்களுக்கு வேண்டப்பட்டவங்க, எங்கள் குடும்பக்காரங்க, இப்படி இவங்க வேலையை தகுதி அனுசரித்து கொடுக்காம உறவுகள் சொந்த பந்தங்கள் இப்படி நம்ம கொடுக்கும்போது ஒரு கர்மா அவங்க தலையில் பலமாக பதிச்சு. பிரபஞ்சத்துக்கு எல்லாம் பொது, ஆனால் நீங்கள் அதை சுதந்திரமாக உங்கள் விருப்பத்துக்கு கையாண்டதுனால உங்களுக்கு கர்மா சொந்தமாக உங்களுக்கு பதிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த ஜென்மம் வருது அவங்களுக்கு. இது கழிஞ்ச ஜென்மத்தில் இப்படி நடந்துருச்சு. செய்தால் செய்யாட்ட ஒன்றும் இல்லை, செய்யாமல் அதே மாதிரி அவங்க இது பண்ணிட்டா அது 10ஆம் வீட்டுக்கு ஏறி போயிடும். 10ஆம் வீடுங்கிறது சுயமாக தொழில் பண்ணி புகழடைகிறது. ஒரு வீடு பரீட்சை தான். ஒரு வீட்டுக்கு இன்னொரு வீடு பரீட்சையாக தான் அமையுமே தவிர நம்ம ஏறி போகணும். 12 வீடு மேச ராசிக்குள்ளே பூமிக்குள்ளே இறங்குவோம். ஒவ்வொரு வீடாக இறங்கி போய் 12ஆவது வீடு வழியாக வெளியேறணும். பூமியை விட்டு வெளியேறி அடுத்த உலகத்துக்கு போனதுதான் மோட்சம், வெளியேறணும். இப்போ அது வரைக்கும் இந்த 12 வீட்டினுடைய அனுபவம் எடுக்கணும். 12 ராசிகளும் 12 வகையான இதயங்கள், 12 விதையான ஆஸ்பெக்ட்ஸ், பார்வைகள், 12 ஒன்று போல் இருக்காது. அதனால ஒன்றுக்கு ஒன்று வளர்ச்சி தான் வரும். அதில் இந்த 6ஆம் வீடு அப்படிங்கிறது தான் ஒரு மனிதனை சிறப்பித்து காட்டுகிற இடம். சிறப்பித்து அவன் இந்த தொழில் படிச்சிருக்கான், அவனுக்கு பெயருக்கு பின்னாடி போடுகிற பட்டங்களும் பதவிகளெல்லாம் இந்த 6ஆம் வீடு தான். இதில் அவங்க கரெக்டாக பண்ணுனா அவங்க 10ஆம் வீட்டுக்கு ப்ரமோஷன் பண்ணுவாங்க. இல்லைன்னா இந்த ஜென்மத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, இவங்க எங்கே வேலைக்கு போனாலும் நிரந்தரமாக வேலை இருக்காது. முதல்ல கவர்மெண்ட்டில் ஒரு வேளை இவங்க வேலைக்கு ஏறினாலும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒன்றுலே கவர்மெண்ட் அவங்கள பிரித்து விட்டுரும். இல்லைன்னா ஏதோ ஒரு விதத்தில் டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா அந்த வேலையில் தப்பு தண்டை அதுவும் பண்ணுறாங்கன்னே அவங்களே ஒரு கைது நடவடிக்கைக்குள்ளாயிடுவாங்க. கவர்மெண்ட்டிலே இருந்தாலும் அந்த கர்மா இருந்தால் கீழே,
இந்த கர்மா இல்லைன்னா மேலே. இந்த பிரபஞ்சத்தில் நாம் வந்து சுதந்திரமாக வாழ்ந்துட்டு போகலாம், ஏதோ கிடைக்கிறத சாப்பிட்டு ஜாலியாக, அப்படியே கிடையாது. நமக்கு எல்லாத்துக்கும் மேலே ரூல் இருக்குது. நம்ம நாட்டில் ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்க மாதிரி ஒட்டுமொத்தமாக ஒரு ராசிக்குன்னு ஒரு அதிபதி இருந்து அங்கே சட்டம் வச்சுருக்காரு. அந்த சட்டத்தை நிறைவேற்றுவாங்க. இதுதான் நாம் இதில் வரக்கூடியது. ஆனால் சுதந்திரமாக விட்டுருவாங்க, எப்படி வேணாலும் போ, ஆனால் எல்லாமே பதிவாயிரும். இப்படிப்பட்ட கர்மாவை சுமந்தவர்கள் இந்த பூமியில் வேலைக்கு ரொம்ப திண்டாடுவாங்க. இது ஒரு இது நல்லா படிச்சிருப்பாங்க, நல்ல அறிவு இருக்கும், வேலை அமையாது. அப்போது இவங்க என்ன பண்ணுனா சரியாகும் அப்படின்னா, அதே ஆண்டவனை பார்த்து இந்த பூர்வ ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கர்மாக்களை கொஞ்சம் குறைச்சி என்ன ஒரு அனுகிரகம் பண்ணும் அப்படின்னு போய் தெய்வத்திட்ட அனுகிரகம். கர்மாவை கொடுக்கறது சனி. இந்த சனி தான் இதெல்லாம் பிடிச்சி வச்சுருப்பார். இந்த சனியை அவங்க வந்து பணிஞ்சு எனக்கு மறுபடியும் ஒரு நல்ல வேலையை தான் அப்படின்னு கேட்டால் சனி கொடுக்கும். பொதுவாக சனி கிரகத்தை எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா, கட்டாயப்படுத்தி கற்பிப்பார். அது கர்மாவானாலும் சரி, பாடமானாலும் சரி, குடும்ப விஷயங்களானாலும் சரி. சனியை கண்டு பயப்படுறது எதுக்குன்னா, எந்த வீட்டுக்கு வருகிறாரோ அவங்க ஜாதகத்தில் அந்த வீட்டினுடைய விஷயத்தை கட்டாயப்படுத்தி அதை செய்ய வைப்பார். அந்த பிரபஞ்சம் முழுசும் இருக்கிற எல்லா அறிவையும் எல்லாரும் பெற வேண்டும். அது 12 ராசி வழியாக தான் முழுசும் பெற முடியும். அதை பெறுகிறதற்காக நிர்பந்தம், அதை செய்து தான் ஆகணும்னு, அதனால தான் பயப்படுறது. அதை செய்ய வைப்பார். இதே சனிக்கிட்ட போய் எனக்கு கொஞ்சம் அதை குறைச்சி ஒரு இந்த மாதிரிலாம் இருக்காதுன்னு ஒரு சாரி கேட்டு இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறார். இந்த பொறுப்பை அவர் தான் வச்சுப்பார். இது 6ஆம் வீட்டு கர்மா. அடுத்து 10ஆம் வீட்டு கர்மான்னு ஒன்று இருக்குது. இப்போ இங்கேருந்து இவங்க மேல் இடத்துக்கு போயாச்சு. போனதுக்கு அப்புறம் அது வந்து ப்ரொமோஷன் ஆகிட்டே போகக்கூடிய இடங்கள். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதில் ஒரு கர்மா வந்துடும். அங்கே நல்ல அடுத்த ஸ்டெப்பு யார் மேலே வரணுமோ, முறைப்படி அந்த சீனியரில் யார் வரணுமோ அவங்களுக்கு கொடுக்காம இங்கே செய்த இதே தப்பு அங்கே வரும். எங்கள் குடும்பக்காரங்க, எங்கள் ஜாதிக்காரங்க, எங்கள் மதத்துக்காரங்க இந்த மாதிரி அங்கே செய்துட்டா அடுத்தால அங்கேயும் அவங்க வந்து டிக்ரீஸ் ஆகிடுவாங்க. இப்படிப்பட்ட கர்மா இருக்கிறவங்க அந்த மேல் இடத்துல இப்போ இருக்கிறாங்க. அந்த மக்கள் அங்கே வந்து போயிட்டாங்க. போய் ப்ரொமோஷனாக அங்கே போன பிறகு அவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போக முடியலை. இந்த மாதிரி தட்டிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு பூர்வ ஜென்மத்தில் இந்த கர்மா இருக்கும். அவங்களுக்கு மட்டும்தான் இந்த டேமேஜ் வரும். இது இந்த ஜென்மத்தில் புதுசாக செய்கிறேனா இல்லை அடுத்த ஜென்மத்தில் செய்ய போகிறேனா அப்படின்னா, நான் சொந்தமாக யாருக்காவது இந்த மாதிரி எனக்கு மைண்டில் இப்படி தான் வைக்கணும்னு எண்ணம் வந்தால் இது புது கர்மா. பாதிக்கப்பட்டவங்களுக்கு பழைய கர்மா. இதை தெரிஞ்சிட வேண்டியது. ஏன்னா இது நான் புதுசாக வந்திருக்கேன்னா இல்லைன்னா நான் தான் பாதிக்கப்படுறேன்னு தெரிகிறதுக்காக நம்ம அந்த ஒழுக்கம் கரெக்டாக அதாவது நம்ம செய்துட்டு போயிட்டோம்னா தெய்வத்துக்கு கேட்க சொந்த வேலையை முடிச்சிட்டோம். இல்லை நமக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு இதை போடணும், அவர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு, இதை இங்கே இவங்களுக்கு கொடுக்கணும், இந்த மாதிரி யாராவது இதை செய்தால் இவங்க கர்மா விழுந்துடும். அடுத்த ஜென்மத்தில் இதே மாதிரி பிறப்பாங்க, பெரிய பதவி உள்ளதில் வருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் ப்ரமோஷன்கள் இருக்காது. அப்போ அதிலே சிக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களும் என்ன செய்யணும், இந்த சனி தான் கர்மாவுக்கு அதிபதி. அந்த சனிக்கிட்ட போய் ஒரு சாரி கேட்கணும். சாரி கேட்டு நான் இப்படி பண்ணிட்டேன், எனக்கு இதை பண்ணி அடுத்த கட்டத்துக்கு என்னை ஏற்றி விடுங்க அப்படின்னு அந்த சனிக்கிட்ட போய் இவங்க கேட்டால் மட்டும்தான் பதவி ப்ரமோஷன் ஆகும். இது இன்னொரு கர்மா. இந்த கர்மா ஒரே வகையில் தான் வந்துட்டுருக்கும். இதுக்கு அடுத்தால இன்னொரு கர்மா இருக்குது. இது 11ஆம் வீட்டு கர்மா. இங்கே ஒரு கர்மா இருக்குது. இது எப்படிப்பட்ட கர்மான்னா, 4 பேர் சேர்ந்து ஒரு தொழில் பண்ணுவாங்க, பார்ட்னராக செய்வாங்க. அதில் நல்ல லாபம் வந்துடும். லாபம் வந்தால் அதில் சிலர் எல்லாருக்கும் லாபம் கொடுக்கணும், அதனால யாரையாவது கலட்டி விடுவாங்க. கலட்டி விட்டால் லாபத்தை ஒரு பக்கமாக எடுத்துடலாம் அப்படின்னு அவங்க அதில் இருந்து அந்த லாபத்துக்காக ஒரு செயலை செய்தால் இவங்க இந்த மாதிரி இது மட்டும் இல்லை, ஒரு 4 புரோக்கர் சேர்ந்து பெரிய இது பண்ணுவாங்க. அப்போ 2 புரோக்கரை கலத்தி விட்டால் நமக்கு கமிஷனை எடுத்துடலாம், பாதி வேலை முடிஞ்சிடும், இப்படி பார்ப்பாங்க. இது அடிப்படை பிரபஞ்சம் நிறைய இருக்கும். இது அதில் இதே மாதிரி பார்த்துட வேண்டியதுதான். ஆனால் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன், அதற்குள்ள நிறைய இருக்கும். இவங்களுக்கு பாதிப்பு வரும்னா, இந்த ஜென்மத்தில் என்ன வியாபாரம் பண்ணினாலும் நஷ்டங்கள் தான் வரும். அப்போ என்ன வீட்டில் ஒரு கடை வைப்பாங்க, 6 மாதம் 1 வருஷத்தில் கடையெல்லாம் இழுத்துட்டு போயிடும். கடல் கொண்டு போனது மாதிரி போயிடும், கடன் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் கடை இல்லை, நான் அடுத்த தொழில் தொடங்க போகிறேன், அடுத்ததில் போவாங்க, அதையும் செய்வாங்க, லாபம் வராது, நஷ்டம் வந்துடும். அப்போ நஷ்டம் வருது அப்படின்னா எனக்கு கேட்டால் என் நேரம் சரியில்லைம்பாங்க. நேரமெல்லாம் இல்லை, இது கர்மா. பூர்வ ஜென்மத்தில் இவங்க இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க, பண்ணவங்களுக்கு தான் இது வரும். சரி, ஆனால் இதே இதில் எல்லாருக்கும் நல்ல லாபம் கொடுத்துருப்பாங்க, எல்லாரும் வாழ்ந்துட்டு அப்படி லாபம் கொடுத்தவங்க இந்த ஜென்மத்தில் போடுறதெல்லாம் மண்ணெல்லாம் பொண்ணாகும். அப்போ இவங்க என்ன பண்ணணும்னா, இவங்களும் மறுபடியும் இதே சனிக்கிட்ட போய் சாரி கேட்கணும். ஏன்னா இந்த கர்மாவை கொடுக்கறது சனி.
அந்த சனிக்கிட்ட போய் அவங்ககிட்ட சாரி கேட்டு நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் தான் இந்த பிஸ்னஸில் வந்து அதுக்கப்புறம் இவங்க தொடங்கினா அது செழிக்கும். அப்படி செழிக்கணும்னு பிஸ்னஸில் பண்ணணுன்னாலும் பிஸ்னஸ் பல வகையான பிஸ்னஸ் இருக்குது. வாங்கி விற்கிறது அப்படின்னா அது துலாம் ராசி. இங்கே வாங்கும் இங்கே விற்கிறோம், அது துலா ராசி பிஸ்னஸ் பண்ணணும். அவங்க ஜாதக விதியில் என்ன விதமான பிஸ்னஸ் இருக்குங்கிறத பார்த்து தான் செய்யணும். மாற்றி செய்தால் அது அவங்களுக்கு பலன் கொடுக்காது. உற்பத்தி பண்ணி நம்ம வியாபாரம் பண்ணுறோம்னா அது மகர ராசி. உற்பத்தி பண்ணுறோம், அதை வியாபாரம் பண்ணுறோம். ஆகாரங்களை தயாரித்து விற்கிறோம் அப்படின்னா அது கடக ராசி. இவங்களுக்கு என்ன மாதிரியான ராசி தலையெழுத்தாக வந்திருக்குன்னு பார்த்து தான் அந்த தொழிலை நம்ம சூஸ் பண்ண முடியும். சரி, இதெல்லாம் போக இன்னொரு கர்மா இருக்குது. இது என்ன கர்மானா எல்லாம் இருக்கும், ஆபத்துக்கு உதவ ஆள் இருக்காது. இவ்வளோ ஆபத்து இருக்கும், ஒரு கொஞ்சம் யாராவது கொஞ்சம் காசு தந்தால் இதில் நம்ம தப்பி போயிடுவோம். அப்படிப்பட்ட அந்த உதவி இல்லாமல் போகிறவங்க வட்டிக்கு வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. வட்டிக்கு வாங்க ஆரம்பித்து கடனுக்குள்ளே சிக்கி கீழே விழுந்துருவாங்க. இப்படி ஒரு கர்மா இருக்குது. இப்போ இவங்க நல்ல வேலை இருக்கும், எல்லாமே இருக்கும், ஆனால் சம்பாதிச்சு மிச்சம் எடுக்க முடியாது, வட்டி கடைக்காரங்களாக கொண்டு போயிருப்பான். இது ஒரு கர்மா. இது ஒரு கர்மா என்ன, இது 3ஆம் வீட்டு கர்மாம்பாங்க. 3ஆம் வீடுனா உதவி செய்தல். அந்நியர்கள் நம்மகிட்ட ஒரு உதவி கேட்குறாங்க. அந்நியர்கள்னால் நம்ம நாட்டுக்கோ நம்ம வீட்டுக்கோ நம்ம மொழிக்கோ சம்மந்தம் இல்லாதவங்க உதவி செய்தா கேட்டால் இவங்க உதவி செய்ய மாட்டாங்க. திருடனாக இருப்பானோ, இல்லைன்னா நம்மளை ஏதோ ஏமாற்ற வந்திருக்கிறானோ, இப்படிப்பட்ட விஷயங்களில் இவங்க வந்து உதவி செய்ய மாட்டாங்க. இதே இது தாய் தகப்பனை கவனிக்காதவங்க, நம்ம எவ்வளவு வந்தாலும் தாய் தகப்பனை கவனிக்கணும்னு ஒரு இது இருக்குது. இதில் தாய் தகப்பனை பராமரிக்காமல் 2-3 பிள்ளைகள் இருக்கான், அவனை பார்க்க சொல்லு, இவளை பார்க்க சொல்லு, அங்கே சொல்லு, இங்கே சொல்லுன்னு இந்த ஜென்மம் இல்லை, இதுக்கு முந்தின ஜென்மத்தில் அதில் தாய் தகப்பனை பராமரிக்காத ஒரு பெரிய பாவம் வந்து இதில் இருக்குது. இவங்களுக்கு தான் அடுத்த ஜென்மம் வரச்சில் ஈடேறவே முடியாது, உதவுவார் இல்லாமல். ஏன்னா தாயும் தகப்பனும் மொத்தமாக இந்த பிள்ளைகளுக்காக தான் வாழ்ந்திருப்பாங்க. அவங்க சம்பாதிச்சது, அவங்க சேர்த்தது, கடைசி வரை இருக்கிறத பிள்ளைகளுக்கு மேலே போட்டுட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா, இவங்க அவங்கள மட்டும் முதியோர் இல்லத்திலையோ இல்லைன்னா வேறு எங்கேயாவதோ இல்லைன்னா வேலை நிமித்தம் வேறு ஊர்களில் இருப்பாங்க, வந்து பார்க்க முடியாது. சிலர் வேலைக்காரங்கள்லாம் வச்சு பார்த்துருவாங்க, அவங்களுக்கு பாதிக்காது. ஏதோ இவங்க புரிஞ்சுக்குவாங்க. தாய் தகப்பன் புரிஞ்சு சங்கடப்படாத எதுவுமே கர்மாக்குள்ளே வராது. அவங்க பிள்ளைகளை நினச்சி அழுதுட்டாங்கன்னா அது இந்த ஜென்மத்தில் அவங்க சம்பாதிக்கிறது கடன் கஷ்டம் ஈடேற முடியாது. எப்படி ஒரு தாய் வந்து கரு தாங்கி பெற்று கண் விழித்து வளர்த்து ஆளாக்கி படித்து வேலைக்கு போகிறது வரைக்கும் கண்ணும் கருத்துமா இருந்தாங்க. ஆனால் இவங்க பிறந்து ஒரு வேலை பார்த்து அதை சம்பாதிச்சு உருவாக்கி எடுக்கவே முடியாமல் ஆயிரும். அடுத்த ஸ்டெப்புக்கு பிள்ளைகளையும் வளர்க்க முடியாது, இவங்களை யாரும் மதிக்கவும் அளவுக்கு கொண்டு போயிடும். இதெல்லாம் கர்ம அடிப்படையிலானது. இவங்களுக்கும் உதவிகள் கிடைக்காது. வேலை இருக்கு, ஆனால் சம்பாதிச்சு சேர்க்கவே முடியாது. இதுவும் போயிட்டே இருக்கும். இவங்களும் என்ன பண்ணணும்னா இந்த சனிக்கிட்ட போய் ஒரு சாரி கேட்கணும். சாரி கேட்டு அவங்க மறுபடியும் அது அவங்க சாமி ஏற்றுக்கிட்டேன்னா ஓகே சரி அப்படின்னு அதை கட்டி எழுப்பிட்டு போயிடும். அப்படி இல்லைன்னா அது கஷ்டம். என்ன அப்படின்னா இந்த சனி ரொம்ப நீதிமான். இவர் தான் துலா ராசியில் தராசு குடிக்கிற ஆள். ஒவ்வொரு மனிதனுடைய கர்மாவும் நிறுத்து பார்க்கிற ஆள். இவர் கரெக்டாக செய்திருக்கிறாரான்னா எல்லாம் இவர் கையில் தான் இருக்கும். அப்போது ஒரு ஆயுள் உங்களுக்கு இந்த கட்டத்தில் இருந்து இந்த கஷ்டமான காலத்தில் இருந்து அடுத்த காலத்துக்கு கொண்டு போகிற ஆயுள் நிர்ணயிக்கிறது இவர் தான். நீங்கள் தப்பு பண்ணிட்டா இது தீரது வரைக்கும் அவர் நீட்டிடுவார். அவர்கிட்ட போய் சாரி கேட்டுட்டா அவருக்கு அதை குறைச்சி அடுத்த பக்கமாக அவர் நினைக்கிறாருன்னா அவங்க அதை உணர்ந்துட்டாங்க, நம்ம செய்கிற தப்பு தான் அப்படிங்கிறத உணர்ந்துட்டாங்க அப்படின்னு. அப்போ சரி போன ஜென்மத்தில் உள்ளது எனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும் அப்படின்னு கேட்பான். அப்படி கேட்டால் இந்த பூமியில் இருக்கிற விஷயங்களை வச்சு தான் அவங்க பாதிப்புக்குள்ளானா பூர்வ ஜென்மம், பாராட்டுதலுக்குள்ளானாலும் பூர்வ ஜென்மம். பாராட்டுதலுக்குள்ளான பூர்வ ஜென்மத்தில் நல்ல விஷயம் செய்திருக்கும். என்னென்னா பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிக்கா. பூர்வ பதவிகளும் அவன் பூர்வ ஜென்ம குல சம்பத்தான். அவன் நல்ல குலத்தில் பிறக்கிறதும் நல்ல சம்பத்துகளை அவன் அனுபவிக்கிறது எல்லாமே பதவி பூர்வ புண்ணியங்களை வச்சு தான் அவனுக்கு கிடைக்கிது. அப்போ இந்த விஷயங்களை அடிப்படையாக வச்சு தான் கர்மாக்கள் ஒருவருக்கு உருவாகுது. இதில் பேசினா நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு இருக்குது. ஆனால் ஷார்ட்டாக சிலர் நல்லா புத்தி கூர்மையாக இருக்கும்போது அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ரொம்ப வளவலன்னு சொன்னாலும் அவங்களுக்கு ஆகாது. 4 விஷயம் சொல்லிட்டோம், அது புரிஞ்சுக்கும். ஆனால் இந்த தொழிலில் இந்த மாதிரி தான். தொழில் வேணும்னாலே அதுக்கு சனியை தான் போய் பிடிக்கணும். தொழில்காரகனே அவன் தான். தொழில்காரகன் கர்மாக்காரகன் இதெல்லாம் அவன் தான். அவங்ககிட்ட போய் நம்ம ஒன்று செய்துட்டா சாரி கேட்டுட்டா அந்த தொழில் அப்படியே கண்டினியூவாக போயிடும். ஏன்னா வந்து நிறைய பேர்த்துக்கு
நம்ம நல்லா படிச்சிருக்கோம், ஆனால் நம்மளுக்கு ஏற்ற வேலை கிடைக்கலையே, நம்மளுக்கு ஏற்ற ஒரு பிஸ்னஸ் அமையலையே அப்படின்னு சொல்லி தான் ஒரு யங் ஏஜ்லேயே அவங்களுக்கு வந்து ஒரு மனவேதனையில் இருப்பாங்க. ஸோ இந்த பதிவு வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்களோட ஜாதக அடிப்படையில் எனக்கு இந்த கர்மா பாதிச்சிருக்கு, அதனால தான் நான் இப்படி ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ இதுக்கு வந்து தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி சாரோட கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு, ஸோ உங்கள் லைஃப்லையும் ஒர்க் சம்மந்தமாக நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சார் கிட்ட டீட்டெயில்ஸ் உங்கள் ஜாதகத்தை கொடுத்து என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து ஜோதிடம் சார்ந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அடுத்தடுத்து வர இருக்குது. அது எல்லாமே பார்க்க நம்ம அஸ்ட்ரோ தமிழர் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.